1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தையை நாம் வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்காக உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று மறுபடியும் வாசிக்கலாமே. எத்தனை பேர் நம்புறீங்க இதை கர்த்தர் நமக்கு சொல்றாருன்றத? விசுவாசிக்கிறவங்க சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்காக உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, நமக்கு அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கடவுளுடைய தேவனுடைய உதவி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைப்படுங்க. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ததுக்கு அடையாளமா ஒரு கல்லை எடுத்து, அந்த கல்லை எடுத்து அப்படின்னும் போது அந்த கல் எதை காண்பிக்குதுன்னா, ஒரு சாலிடான ஒரு நிலையை கடவுள் உண்டு பண்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சாலிடான ஒரு நிலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க நமக்கான ஒரு சாலிட்னா உங்களுக்கு புரியுதா? என்ன இது மேலே நான் இப்போ இந்த ஃப்ளோரில் நிற்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் மேலே வந்து உட்காந்துருக்குறோம். என்ன இது முதல் ஃப்ளோர், கீழே என்ன இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. இந்த முதல் ஃப்ளோரில் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா ஏன் உட்காந்துருக்கிறீங்க? சாலிடான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, நல்லா போட்டிருக்கிறாங்க. இது நல்ல நம்மளை தாங்கன்னு. என்னைக்காவது சந்தேகம் வந்திருக்கா இது பொத்துன்னு கீழே விழுந்தா என்ன ஆகுன்னு? வந்திருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, இங்கே வந்து உட்கார மாட்டீங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன காண்பிக்கப்படுதுன்னா, ஒரு சாலிடான ஒரு நிலையை நம்ம அடையும் போது நமக்கு ஒரு அசாதாரணமான ஒரு தைரியத்தை கடவுள் உண்டு பண்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடவுள் சாலிடான ஒரு நிலையை உண்டாக்கும் போது அசாதாரணமான தைரியத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். குடும்பத்தில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு சாலிடான நிலை, நாம் செய்கிற தொழிலில் சாலிடான ஒரு நிலை. ஒருவேளை இன்னைக்கு என்ன நிறைய சவால்கள் இன்னைக்கு உலகத்தினுடைய எக்கனாமி இதெல்லாம் பார்க்கும்போது, எப்படி நான் என் வியாபாரத்தை செய்கிறது, எப்படி என் தொழிலை நான் நல்ல நிலை கொண்டு வருகிறது, எல்லாமே சரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அறிகுறியா இருக்கே. இந்த நிலைகளில் நான் என்ன எப்படி சாலிடான ஒரு நிலையில நிறுத்துறது என்கிற ஆராய்ச்சிக்குள்ள இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இருக்கோம்னா, நான் சொல்றேன், உங்களை சாலிடா நிறுத்த உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் உங்களை நிலை நிறுத்தி காட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதுதான் இங்க என்ன, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவிலும் சேமுக்கும் நடுவாக நிறுத்தி அவன் சொல்லுகிறான், இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் எப்படி இருந்திருக்கிறார், அததான் அந்த சாலிடா இந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி பதிக்க வைக்க விரும்புகிற ஒன்று என்னன்னா, கர்த்தர் உனக்கு உதவி செய்ய அவர் ரொம்ப சாலிடா இருக்கிறாரு. அவர் உன்னுடைய காரியங்களுக்குள்ள உனக்கு அவர் உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட காரியங்களில் கர்த்தர் எனக்கு ஒரு சாலிடான, அவர் எனக்கு ஒரு சாலிடான ஒரு தேவனா இருக்கிறாரு. நான் அவரை நம்பி நிக்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரை நம்பி நான் நிக்க முடியும்ன்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நான் கர்த்தரை நம்பி நிக்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நான் கர்த்தரை நம்பி நிக்கலாம். எந்த சூழ்நிலை நீங்க கர்த்தரை நம்பி நிக்கலாம். மற்ற எல்லாமே அந்த ஸ்திரத்தன்மையை இழந்து போகும். ஆனா கர்த்தரை நம்பி நிக்கிற அந்த நிலை நல்ல ஸ்திரமாக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய வேலையை கர்த்தர் செய்கிறார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவில்
என்ன அதை வைத்து அங்க சொல்லுகிறான், இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், எபினேசராய் அவர் இருந்திருக்கிறார் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்து மறுபடியும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்தி காட்டுறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தேவனுடைய வார்த்தையை சொல்ற ஒரு தேவ மனுஷனாய் இருந்தான். இன்றைக்கும் கர்த்தர் என்ன இந்த சபைக்கு தேவ ஊழியனாய் வைத்து வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்றாரு. அதை சொல்லும் போது எப்படி சொல்றாரு? ஒருவேளை என் வாழ்க்கையில் என்ன ஆகும், நான் நிலையா நிப்பனா, நான் காரியங்களை முன்னேறி செல்வதற்கான அறிகுறி இருக்கா இல்லையான்ற கேள்விக்குறியோடு நாம் வந்திருப்போமானா, ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொன்ன அதே வார்த்தை தான் இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமா மறுபடியும் கர்த்தர் பதிய பண்றாரு. என்னன்னா, ஸ்திரமில்லாத நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் ஸ்திரமான நிலையை உண்டு பண்ணுகிற கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் கை வச்சு சொல்லுங்க, இதுவரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உதவி செய்திருக்கிறார். சில நேரம் அது நமக்கு உதவியாவே தெரிஞ்சிருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சில நேரம் நமக்கு செஞ்சிருக்கிற உதவி நமக்கு அது உதவின்னு தெரிஞ்சா உதவி, ஆனா நிறைய நேரத்தில் நம்மளை அறியாமலே கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு உதவி செய்து தான் வந்திருக்கிறாரு. சில காரியத்தில் எனக்கு உதவி வேணும்னு கேட்டிருக்கிறேன், கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறாரு. நான் கேட்காத காரியத்திலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராய் தான் இருந்திருக்கு. எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறோம்? கரம் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் கேட்ட காரியத்துக்கும் உதவி செஞ்சிருக்கிறாரு. நான் கேட்காத எத்தனையோ காரியங்களுக்கு அவர் எனக்கு இன்னும் உதவி செய்யக்கூடிய தேவனா தானே இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தேவனை இந்த இஸ்ரவேல் மக்கள் மறந்து போனார்கள். நல்லா கவனிக்கணும் இதை. ஏன் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து மறுபடியும் கல்லை எடுத்து நிறுத்தி மெஸ்பாவில் என்ன ஜனங்களுக்கு நடுவே சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஜனங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, கடவுள் சாலிடா இருக்கிறாரா? இந்த இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் நமக்கு மத்தியில சாலிடா இருக்கிறாரா? இந்த ஒரு சந்தேகம், இந்த ஒரு அவிசுவாசம் அவர்களுக்கு வந்தபோது அவருடைய வாழ்க்கையில ஒன்ன உணர்றாங்க, ஆண்டவர் நமக்கு சாலிடா இருக்கிற மாதிரி தெரியலையே. காரணம் கவனிச்சு பாருங்க. நீங்க இதுக்கு முந்தின அதிகாரங்கள்லாம் வாசித்தீங்கன்னா அங்க சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் இழந்து போனார்களாம். உடன்படிக்கை பெட்டி என்பது தேவன் அவர்களோடு இருக்கிறார், தேவனுடைய வசனம் அங்க இருக்கு, தேவனுடைய சத்தம் இருக்கு, தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு இருக்கு. இதெல்லாம் அவர்கள் மறந்து போனதினாலே ஆண்டவர் அவர்களுக்கு இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னா, மறுபடியும் சொல்றார், நீ என்னை மறந்து போயிட்ட, நீ என்னை விட்டு விலகி போயிட்ட, ஆனாலும் நான் உனக்கு எபினேசராய், இதுவரைக்கும் உதவி செய்கிற தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு இந்த சம்பவத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு காட்ட விரும்புகிற 4 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாளும் ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில் சந்தேகப்படக்கூடாது. நமக்கு அவர் உதவி செய்வாரா? எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்றீங்க, அவர் கண்டிப்பா எனக்கு உதவி செய்வார்? எத்தனை பேருக்கு தெரியும், கண்டிப்பா கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்? இந்த கடந்த 2 மாதமும் எனக்கு உதவி செஞ்சவர் அவர் தான். இந்த மாதமும் எனக்கு உதவி செய்ய போகிறவர். எத்தனை பேர் அதை நம்புறோம்? கையை வச்சு சொல்லுங்க. இந்த மார்ச் மாதமும் எனக்கு உதவி செய்ய போகிறவர் யார் தான்? நிறைய பேருக்கு இன்னைக்கு நமக்கு உதவி தேவைப்படுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இதுவரைக்கும் உதவி செய்த தேவனாய், எபினேசராய் நான் உன் கூட இருக்கிறேன். இதை ஏன் ஆண்டவர் மறுபடியும் உறுதிப்படுத்துறாரு? அதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். பாருங்க, அங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் 3ஆம் வசனத்தை கவனிக்கும்படி நான் விரும்புறேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அவர்கள் மத்தியில் ஆப்சென்ட் ஆயிருச்சு. என்ன மிஸ் ஆயிருச்சுன்னா, கர்த்தர் இன்னும் சாலிடா தான் இருக்கிறாரு, இன்னும் எனக்கு அவர் உதவி செய்யக்கூடிய தேவனா தான் இருக்கிறாரு என்கிற ஒரு காரியம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவே இராமல் போனதுக்கு காரணம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே இல்லாமல் போய்விட்டது. அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவன் மனுஷனோட ஐக்கியம் கொள்கிறது, மனுஷன் தேவனோட ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்
அதை முக்கியப்படுத்தாமல் போன போது அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையின் படிப்பினையாய் நாம் எடுத்துக்கொள்ளணும். 3ஆம் வசனம் பாருங்க, அதே அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை சொல்லி இருக்கிறது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் என்றான். நல்லா கவனித்து பாருங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏன் அவர் ஒரு உதவி செய்யக்கூடிய தேவனாய் தேவைப்பட்டார்னா, அவர்களை அழிக்கும்படி பெலிஸ்தியர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வரார்கள். ஏற்கனவே நிறைய சேதத்தை பார்த்துருக்காங்க இந்த பெலிஸ்தியர்கள். பல சேதங்கள் முந்தின அதிகாரம் வாசித்தீங்கன்னா பல முறை அட்டாக் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற நிறைய ஆட்களை கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவில் ஒன்றாய் கூடியிருக்கிறார்கள் என்று இந்த பெலிஸ்தியர் கேட்ட உடனே அவன் என்ன பண்றான், பெரிய சேனையை திரட்டிட்டு ஒரே முட்டமா இவங்களை அழிக்கணும்னு சொல்லி இவர்களுக்கு எதிராக வரும்போது கர்த்தர் இவர்களை அவர்களுடைய கையிலிருந்து விடுதலை செய்வதற்கான ஒரு அற்புதமான வழியை தேவன் காட்டுறார். இவர்களுக்கு ஒரு ரிவைவலை, இவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கடவுள் உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் இங்கே காட்டுகிற ஒரு வழி இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளை முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்ப சொல்லு. எரேமியாவில் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு. 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, உன் முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை தேடுவையானால் தேடுகையில் நீ அவரை கண்டடைவாய் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. முழு இருதயத்தோடு கர்த்தரை நீ தேடுவாயானா அப்படின்னா, முழு இருதயத்தோட தேடும் போது நான் அவரை மாத்திரம் சேவிக்கக்கூடியவனா மாறுறேன். அவரை மாத்திரம் சேவிக்கக்கூடியவனா மாறுறேன்னா என்ன செய்யறேன்னா, இந்த ஆண்டவரை என் வாழ்க்கையின் மாஸ்டரா, அவரை என் எஜமானா வைக்கிறேன். அதாங்க சொல்லியிருக்கு பாருங்க. சாமுவேல் சொல்றாரு 3ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஏன் அதை மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்கிறார்னா, அவர் தான் வாழ்க்கையில மாஸ்டரா இருக்கணும். அவர் மாஸ்டரா இல்லாம வேற காரியம் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள, அது விக்கிரகமோ, அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த அஸ்தரோத் என்கிற தெய்வங்களை, பாகால் தெய்வங்கள், பல காரியங்களுக்குள்ள, விக்கிரக காரியங்களுக்குள்ள தங்களை உட்படுத்தி கொண்டார்கள். அசுத்தமான விக்கிரகங்கள், வேசித்தனம் அடுத்த காரியங்கள், இச்சைக்கு அடுத்த காரியங்கள், அதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெலிஸ்தியர் நடுவே இருந்த கடவுள்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, அது பயங்கர அசுத்தமான கடவுள்கள் குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அசுத்தமான காரியங்களுக்குள்ள அவர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிக்கி கொண்டதினால ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவர் மாத்திரம்தான் உனக்கு ஆண்டவராக இருக்கணும். ரொம்ப அற்புதமா சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவரை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை வச்சு நம்ம கத்துக்கொள்ளணும்னா ஒன்னே ஒண்ணுதான், என் ஆண்டவரை என் வாழ்க்கையின் எஜமானாய் நான் வைக்கிறேன். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க, ஆண்டவரை என் வாழ்க்கையின் எஜமானாய் நான் வைப்பனா அவர் எல்லாவற்றிலும் என்னை காப்பாற்ற அவர் வல்லவராய். அதாங்க சொல்ற, நீ அவருக்கு ஒருவரை மாத்திரம், அங்க சொல்லிருக்கு பாருங்க, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார். பெலிஸ்தியருடைய கையிலிருந்து விடுதலை பண்ணணும்னா கர்த்தர் சொல்ற, நீ என்ன மாத்திரம் மாஸ்டராவை. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இப்படி கடவுளை, நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நம்ம வாழ்க்கையினுடைய எஜமானாய் மாஸ்டரா வைத்து அவரை சேவிப்போம்னா அதுக்கு என்ன பிரதியுத்தம் கொடுத்தாங்க பாருங்க இஸ்ரவேல் ஜனங்க. 4ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அங்க பின்புறத்தில் 4ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரா பாகாலையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே. திருப்பியும் வரான். எங்க வரான்? இதுவரைக்கும் உதவி செய்த கர்த்தருக்கு நேராக
அவன் திரும்பி வரான். தன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவனை மாஸ்டரா, இஸ்ரவேலின் தேவன் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்னும் தேவனை கொண்டு வந்து தங்க வாழ்க்கையில எஜமானனாய் வைக்கிறார்கள். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே கர்த்தர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன்? எத்தனை பேர் கையை வச்சு சொல்லி, நான் கர்த்தர் ஒருவருக்கே. இங்க சொல்றது பெருசு இல்லை. நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம பழகிற மற்றவர்கள் நடுவே அங்கதான் காட்டணும். கர்த்தர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன்னா என்ன அர்த்தம்? அவர் ஒருத்தர் தான் எனக்கு மாஸ்டர், அவர் ஒருத்தர் தான் எனக்கு எஜமானன். எத்தனை பேர் கையை சொல்றீங்க, இந்த இயேசு ஒருவர் தான் எனக்கு என்னவா இருக்கிறாரு? எஜமான். இந்த எஜமான மாத்தவே கூடாது. மாத்தனா என்ன பண்ணலன்னா, அவர் இதுவரைக்கும் உதவி செஞ்சிருக்கிறாரு, இனிமேலும் உதவி செய்கிற ஒரு எபினேசரா இருக்கிறார் என்பதை மறந்துடுறேன். இவர்கள் கர்த்தரை தங்க எஜமானனாய் இவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய அவர்கள் வந்தபோது அவர்களுக்குள்ள ஏற்பட்ட 4 காரியங்களை இன்றைக்கு நமக்குள்ளேயும் கர்த்தர் ஏற்படுத்த தேவன் விரும்புகிறார். முதலாவது காரியம் கவனிச்சீங்கன்னா 4 ஆறுனா நதி ஓடுறது, அது இல்லை, ஆங்கில எழுத்துல 6ன்னு வரும், 4 6. அது என்னன்னா, ஒன்று, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் they had a heart of repentance, மனம் திரும்பும் இருதயம் அவர்களுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது நீங்க கவனிச்சீங்கன்னா அவர்கள்ட்ட இருந்த ரெண்டாவது காரியம் பலி செலுத்துவதற்கான ரிக்வயர்மெண்ட். மூணாவது கவனிச்சீங்கன்னா தேவன் அவர்களுக்காக ரெடியா என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவரா மாறிட்டார். நாலாவது, ஆண்டவர் அவர்களை ரெஸ்டோர் பண்ற, மறுசீரமைக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு இந்த காரியத்தை தான் நம்ம வாழ்க்கையில நாம் அனுபவிக்க கூடிய ஒரு ஆசீர்வாதமா கர்த்தர் சொல்ல விரும்புற. முதலாவது கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, அந்த மனம் திரும்பும் செயல்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். 6ஆம் வசனத்தை பாருங்க, அவர் சொல்றார், அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டு, நல்லா கவனிச்சு பாருங்க, தண்ணியை மொண்டு வந்து ஊற்றுறது ஒரு அடையாளமா காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, இதுவரைக்கும் கடவுளுடைய தேவனுடைய உதவியற்ற ஒரு நிலையில் இருந்தவர்கள் இப்பொழுது தேவனுடைய உதவி வேண்டும் என்று வருகிறார்கள். ஆண்டவரை மாஸ்டரா என் வாழ்க்கையில எஜமானா வச்சுட்டேன்னா, எனக்கு ஒன்று தெரியும், நீங்க எனக்கு உதவி செய்யாம நான் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரே. என் பாவம் மன்னிக்கப்படணும்னா கூட எனக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். எத்தனை பேர் தெரியும் அது ஆண்டவர் தான் உதவி செய்ய முடியும்னு? அதான் சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் செய்த குறைகள், குற்றங்கள், இவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய. அதான் தண்ணியை மொண்டு கொண்டு வந்து ஊத்துறாங்கன்னா என்ன அறிகுறியை காட்டுது, என்ன சிம்பலை காட்டுதுன்னா, அவங்களுக்கு தெரியுது இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை கழுவதுக்கும், ஆண்டவர் நம்மளை எஜமானா, நம்முடைய வாழ்க்கையில எஜமானா இருப்பதுக்கான காரியத்துல கொஞ்சம் அசதியா இருந்துட்டோம். ஆனா இனி அப்படி இல்லை, ஆண்டவருடைய உதவி, ஆண்டவர் எனக்கு எஜமானனாய் அவர் இருப்பார் என்பதை சொல்றாங்க. அங்கே பாருங்கள், இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும்போது 51ஆம் சங்கீதத்தில் 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், எப்படி கர்த்தர் நமக்கு என்ன திரும்பி வரும்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட வேலைகளை அவர் செய்கிறார் பாருங்கள். 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் அங்கே சொல்கிறாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிப்பீர். என்ன சொல்றான் பாருங்க, ஹம்பிள் ஹார்ட்டோட, வில்லிங் ஒபீடியன்ஸோட தேவனிடத்தில் நம்ம வரும்போது அவர் ஒருபோதும் நம்மளை புறக்கணிப்பதில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கொண்டு வந்து தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றின போது, தேவ சமூகத்தில் வந்து அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் காத்திருந்த போது, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமா இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவராய் மாறுகிறார்.
அதுக்கு ஒரே காரணம், ஆண்டவரை எங்க எஜமானா நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னெல்லாம் திருந்தணுமோ, என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த சேஞ்சை தங்களுக்குள்ள உண்டாக்கக்கூடிய வேலையை இஸ்ரவேல் ஜனங்க செய்தாங்க. அதை செஞ்ச உடனே கர்த்தர் அவர்கள் நடுவே இறங்கி வந்துட்டார். நல்லா கவனிங்கள். அதுதான் 1 நாளாகமோ நீங்க வாசித்தீங்கன்னா 2 நாளாகும் 7:14 சொல்லி இருக்கிறது. ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுப்பார்களானா தேவன் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். தங்களை தாழ்த்தி தங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவங்களை அறிக்கை பண்ணி தேவனுக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அந்த தேசத்துக்கு சேமத்தை அவர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி இருக்க. இங்க அதே தான் நடந்துச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு முன்பாக வந்து, நீர்தான் எங்களுடைய எஜமான் ஆண்டவரே, நாங்க வேற எதையோ வச்சிருந்தோம், இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் ஒருவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று அவர்கள் திரும்பி வந்த போது ஆண்டவர் அவர்கள் நடுவே இறங்கி வந்துட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க நம் நடுவே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார்? நம்மளும் ஆண்டவரே நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர்தான் எனக்கு உதவி செய்கிறவர், நீர்தான் என்னை பலப்படுத்துகிறவர், நீர்தான் ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரவர் என்று அவரை எஜமானா வைத்து உங்க இருதயமும் வாழ்க்கையும் அவருக்கு நேராக சரண்டர் ஆகும்னா கர்த்தர் சொல்றாரு, அவர் காட்டுவார் எப்படி நம் நடுவே கர்த்தர் இறங்கி நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். 2வது என்ன தேவை? இப்படி மனம் திரும்பி நாம் காரியங்களை செய்யும் போது இஸ்ரவேல் ஜனங்க செய்த போது 2வது அவங்களுடைய பலி செலுத்துவதற்கான ரிக்வயர்மெண்ட், தேவைகள் என்ன? 1வது மனம் திரும்புதல், 2வது தேவை, பலிக்கான தேவையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு பலிக்கான தேவைகளை குறித்து சொல்ல. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி. நீங்க பலி செலுத்துவதற்கு ஒரு பேபி லேம்ப், பால் குடிக்கிற ஒரு ஆட்டு குட்டியை எடுத்து அவன் பலி செலுத்தின போது அங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்கள் நடுவே இறங்கி வந்து அவர்களுடைய எல்லா தவறுகளையும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மன்னித்து ஆண்டவர் மறுபடியும் அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களை காப்பாற்ற, அவர்களை பெலிஸ்தியர் கையிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கான வேலையை கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு மறுபடியும் உதவி செய்கிற தேவன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு என் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுங்க, வாய் திறந்து மறுபடியும் எனக்கு என்ன பண்றாரு? அடிக்கணும், உதைக்கணும், ஒன்னும் இல்லாம ஆக்கணும்னு வரல. இதெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் செய்யறாரு? அழிக்கணும்னு ஒருத்தன் வரான், ஒரு சேனை வருது இவங்களை அழிக்கணும். ஆண்டவர் இவர்களை அழியாதபடி காக்குவதற்கான உணர்வை அவர்களுக்குள்ள எங்க மாறணும், யாரை கொண்டு வந்து கடவுளா வைக்கணும், யார் எஜமானாய் மாறணும், எஜமானாய் மாறினா நமக்குள்ள என்ன மாற்றங்கள் வரும், நாம் எவ்விதமான விதத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவர்களாய் மாறுவோம். அப்போ கர்த்தர் எப்படி நம்முடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்றார், நம்மளை எப்படி அவர் மன்னிக்கிறார், எப்படி நம்மளை சீரமைக்கிறார், இதெல்லாம் தான் இங்க ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி உணர்த்துறாரு. ஏன்? அவர்களை தண்டிப்பதுக்காகவா? அவர்களை குற்ற உணர்வு உள்ளவர்களாக இருப்பதுக்காகவா? கிடையாது. குற்ற உணர்வோடு இருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில இப்படி சத்துரு நம்மளை வந்து மாண்டு போகும்படி செய்கிறானே என்கிற எண்ணம் இருக்கிற இவர்களுக்கு ஆண்டவர் காட்டுறார், இல்லை நீ மாண்டு போவதில்லை, உன்னை காப்பாற்ற உனக்கு உதவி செய்ய நான் உன் கூடவே இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை வச்சு சொல்லுங்க, நான் மாண்டு போவது இல்லை. ஏன்னா எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் எபினேசராய் என் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாய் எபினேசராய் அவர் எங்க இருக்கிறாரு? என் கூடவே இருக்கிறாரு. அதான் ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கு பாருங்க. அங்க ஆண்டவர் அவர்கள் நடுவே இறங்கி வந்தாராம். இந்த பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி செலுத்தினான்னு சொல்லியிருக்க, இன்னைக்கு நமக்காக இயேசுவே அந்த ஆட்டுக்குட்டியாய் பலியானாரே, அவரை ஒவ்வொரு நாளும் நினைக்கணுங்க. நம்ம
இதான் இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் காட்டுற பிக்சர் என்னன்னா, நம்ம போய் ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து பலி செலுத்திடக்கூடாது. என்ன இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னமோ பலி செலுத்துறாங்க பாருங்க. என்ன முடியை போய் கொடுத்துட்றாங்க, அப்புறம் செருப்பை கழட்டிக்கிறாங்க. அப்புறம் இந்த நாட்களில் பண்ணுவாங்க நிறைய பேர். நிறைய கிறிஸ்தவங்க இப்படி பலி செலுத்துகிற கிறிஸ்தவங்களாம் மாறிடுவாங்க. சொல்லுவாங்க, ஆண்டவரே உமக்காக 40 நாள் நான் கறி மீன் சாப்பிடாம, என்ன பெரிய தியாகம் தெரியுமா ஆண்டவரே அப்படின்வாங்க. ஆண்டவர் சொல்லுவார், அந்த தியாகத்தினால என்ன மாற்றம் வருது? ஒன்று நடக்கும், சரீரத்தில் கொஞ்சம் வெயிட் லாஸ் வரும், கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் குறையும், ஆனால் எல்லாம் கொஞ்சம் நன்மையாக நம்ம சரீரத்தில். ஆனால் அதனால ஆண்டவர் நமக்கு ஏதாவது செய்யறதுக்கு ஏதாவது எதுவாக இருக்கா? ஒன்றும் கிடையாது. அதை முக்கியப்படுத்தலை. எதை முக்கியப்படுத்துகிறோம்? பலி செலுத்தினா எனக்காக இயேசுவே ஆட்டுக்குட்டியாய் பலியானாரே, அந்த பலியை ஒதுக்கிட்டு நான் எந்த பலியை செலுத்தினாலும் செல்லுபடியே செல்லாகாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இயேசு நமக்கு ஆட்டுக்குட்டியா பலியானாரே அவரை ஒதுக்கி விட்டுட்டு தாங்க என்ன ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி என்ன பலி செலுத்த முடியும் அதை காட்டுறதுல நம்ம முன்னிக்கும் போது, இயேசுவை உங்க வாழ்க்கையின் ஆண்டவராக எஜமானா நீங்க வைக்க உங்களை ஒப்பு கொடுக்கல. நல்ல கவனிங்கள். இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார அதை நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கைக்கு முன்னாடி வைக்கிறேன்னா, இந்த பலிதான் என் பாவத்தை மன்னிக்கும், இந்த பலிதான் எனக்கு மனம் திரும்பும் இருதயத்தை கொடுக்கும், இந்த பலிதான் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலியா இருக்கு என்று என்றைக்கு அதை நான் உணர்ந்து செய்கிறேனோ. பாருங்க, பவுல் ஒரு இடத்துல கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை எவ்வளவு எம்பசைஸ் பண்றாரு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களா இருக்கிற நாம், இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நம்ம இதை குறிச்ச ஒரு எம்பசிஸே நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி பலி செலுத்துவது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு. அப்பதான் ஆண்டவர் அதுல இறங்கி கிரியை செய்கிறாரு. இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் எதையும் பலி செலுத்தலாம். ஆண்டவர் சொல்ல, நீ ஒரு பலியும் செலுத்த வேண்டாம், உனக்காக நானே பலியாய் இருக்கிறேன், ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்து இயேசுவே பலியாய் இருக்கிறார். பாருங்க 14ஆம் வசனம் பாருங்க, கலாத்தியர் 6:14 வாசிப்போமா? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் என்ன சொல்றாரு பாருங்க, நான் வேற எதையும், எனக்காக பலியான அந்த இயேசுவை தவிர வேற எந்த பலியை நான் சொல்லி நான் மேன்மை பாராட்ட முடியும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒன்று தெரியணும். ஏதாவது ஒரு என்ன காரியங்கள் நமக்கு ஒரு மாதிரி இருக்கா, உடனே எனக்காக பலியான இயேசுவை என் எஜமானனாய் ஆண்டவனாய் நான் வைத்திருக்கிறேன்னா செக் பண்ணணும். ஆண்டவரே, மறுபடியும் எனக்காக பலியான இயேசுவை நான் பிடிச்சிக்கிறேன். ஐ சரண்டர் மை லைஃப் டு திஸ் சாக்ரிஃபைஸ். எனக்காக பலியான இயேசுவே உம்மிடத்தில் வந்து நான் சரணடைகிறேன். அப்படி வந்து நம்ம வாழ்க்கையை கொடுக்கும்போது நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு உதவி செய்யாம போயிடுவாரா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அதை தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்து காட்டுற அந்த பிக்சரை காட்டுற. அந்த கிறிஸ்து நமக்காக பலியானதை நம்ம அனுபவிக்கும் போது நான் சொல்றேன், தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாகும், வாழ்க்கை வெற்றி ஆகும், வாழ்க்கையில இழந்ததெல்லாம் நீங்க திருப்பி கொள்ள முடியும். எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமென்னு சொல்லி என்னெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த காலை வேளையில சில காரியங்களை இழந்து இதை இழந்துட்டுதே அப்படின்னு நீங்க நின்றீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்காக பலியான இயேசு கிறிஸ்து மறுபடியும் அதை உங்களுக்கு திருப்பியும் கொடுக்க அவர் வல்ல. அதை காட்டிலும் மேலானதை கொடுப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென். நான் இழந்ததை காட்டிலும் மேலானதை கொடுக்கிறவர் தான் இந்த இயேசு. அந்த தேவனை நான் பலியா என் வாழ்க்கையில நான் முன் வைக்காம இவர் என்னுடைய பலியா இருக்கிறாரே, இதை நான் முன் வைக்கலனா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து எனக்கு மறுபடியும் உதவி செய்கிற ஆண்டவராக இருக்க முடியாது. மூன்றாவது பாருங்க, இப்படி மனம் திரும்பி என ஆயத்தமாகி என்ன பலியை செலுத்தணுமோ அந்த பலியை செலுத்த ஆயத்தமான போது கர்த்தர் இப்ப அவர்கள் நடுவே என்ன எப்படி வந்துட்டாருன்னா ரெடியான ஒரு தேவனாக. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆண்டவர் வந்து அங்க ரொம்ப ரெடியான தேவனா அங்க வந்து he was prepared to work for his people. அவருடைய தம்முடைய ஜனத்துக்காக தேவன் வேலை செய்ய ஆயத்தமாயிட்டார். அவர் ஆயத்தமானதுனால தான் மனம் திரும்புதல் உண்டாகிறாரு.
எந்த ஏற்ற பலியை செலுத்தணும்ன்றத சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப ஒரு ஆயத்தமாயிட்டார் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, அதுல 1 சாமுவேல் 7:10 அங்க சொல்லி இருக்கு, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக, நல்லா கவனிச்சு பாருங்க என்ன சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு இடி முழக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணாராம். கர்த்தர் எப்படி ரெடியா இருக்கிறாருன்றத கொஞ்சம் யோசிக்கணும். நான் போன வாரம் சொன்னது போல, உங்களுக்காக கர்த்தர் என்ன சவுண்டை உண்டாக்கணும்னாலும் அவரை உண்டாக்கக்கூடிய ஒரு தேவனை, சத்துருவின் பாளையத்தில் என்ன சவுண்டை உண்டாக்கணுமோ, எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஆண்டவரால் சவுண்ட் எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா உண்டு. நம்ம சத்துருவை நம்ம எல்லையை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு என்ன சவுண்டை கொடுக்கணுமோ கரெக்டா கொடுப்பாரு. இங்க அதுதான் பண்ணாரு பாருங்க. பெலிஸ்தியனுடைய காதுல என்ன கேட்டிருக்கோம்னா, ஒரு 10,000 ராணுவம் அப்படியே சேர்ந்து, குதிரை எல்லாம் சாரியட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு எதிராக வரக்கூடிய சத்தத்தை கேட்டு குழம்பி போய் அவன் ஓடுறான். எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பார்த்து பயந்து இந்த சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, அப்பா சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட அவனை வந்து மண்டாடுறாங்க. என்ன மண்டாடுறாங்கன்னா, எங்களுக்காக தேவனிடத்துல இடைவினா மண்டாடும், வந்துட்டான் சத்துரு வந்துட்டான். ஆனா கர்த்தர் அவருடைய மனம் திரும்புதலை பார்த்து அவர்கள் செய்த பலி சரியான பலியாய் இருக்கிறதை பார்த்தபோது கர்த்தர் அவர்களுக்காக ஆயத்தமாய் அங்கே வேலை செய்கிறார். எப்படி வேலை செஞ்சார்? சத்துரு குழம்பி அவன் திரும்பி ஓடி போகும் மட்டும் வேதம் சொல்லுகிறது அவர்களை துரத்திட்டு போய், இப்போ யோசித்து பாருங்க, பிக்சரே மாறிடுச்சு. பெலிஸ்தியன் இவங்களை துரத்திட்டு வந்தான், இப்போ இஸ்ரேல் மக்கள் யாரை துரத்துறாங்க? பெலிஸ்தியனை துரத்துறான். இன்னைக்கு சத்துரு நம்மளை துரத்துற மாதிரி இருக்கும், ஆனால் கர்த்தர் நம்மளை அவனை துரத்தும்படி எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைகிற மாதிரி இருக்கும், ஆனால் இனிமே நீங்கள் வெற்றி அடையும் போது உங்களை எதிர்த்து வந்ததெல்லாம் பின்னோக்கி போகும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லி, உங்களை எதிர்த்து வந்ததெல்லாம் பின்னோக்கி போகும்படி. என்ன மாதிரி ஒரு அற்புதமான வேலை பாருங்க. பயந்து நடுங்கியிருந்த இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படிங்க திடீர்னு தைரியம் வந்துச்சு? ஏன்னா அவனை பார்க்கறான், கர்த்தர் நமக்காக ரெடியா அவர் வேலை செய்யறாருப்பா, எனக்கு உதவி செய்ய கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய கர்த்தர் எங்க இருக்கிறாரு? என் பட்சத்தில் இருக்கிறார். இந்த உணர்வு வந்த உடனே பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் துரத்துறான், இந்த பெலிஸ்தியர்களை துரத்துனாங்க. வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியர் மறுபடியும் அவர்கள் எல்லை பக்கமே வரலையா, துரத்தி அவர்களை தங்களுடைய எல்லை விட்டு அனுப்பின போது தான் இங்கே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து, கர்த்தர் இப்ப வேலை செஞ்சிருக்கிறாரு, ரெடியா ஜனங்களுக்காக வேலை செய்யும் போது இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கல்லை எடுத்து சொல்றாரு, மிஸ்பா நடுவில் அந்த கல்லை வைத்து சொல்றார், இது வரைக்கும் நமக்கு உதவி செய்தவர் கர்த்தர், அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார்? எபினேசராய். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்காக யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலைகளை எதை துரத்தணுமோ, எத்தனை பேருக்கு தெரியும் எதை துரத்தணுமோ அதை துரத்த கூடிய அதிகாரத்தெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்து, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நமக்கு ப்ரூவ் பண்ணுவார், நான் இன்னும் உனக்கு உதவி செய்கிற கர்த்தராகவே இருக்கேன். எத்தனை பேர் நம்புறவங்க கையை வச்சு, இன்னும் கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறாரு? நல்லா சொல்லுவோமே, இன்னும் கர்த்தர் எனக்கு. 4வது அங்க நடக்குது, உதவி செஞ்ச தேவன் என்ன பண்ணாரு? எதெல்லாம் இந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேல் கையிலிருந்து, இந்த பெலிஸ்தியர்கள் கவனிச்சிங்கன்னா இஸ்ரவேல் கையிலிருந்து அநேக பட்டணங்களை அவங்க சிறை பிடிச்சாங்களாம். இப்ப ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்கிற தேவனா மாறின பிறகு மனம் திரும்பி தேவையான பலிகளை செலுத்தி கர்த்தர் அவர்களுக்காக ஆயத்தமா ரெடியா இருக்கிற தேவனா அவர் வேலை செஞ்ச பிறகு இப்போ ஆண்டவர் அதோட விடல, உதவி செய்கிற தேவனா ரெடியா இருக்கிறன்னு காட்டுறது மாத்திரம் இல்ல,
உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, நான் சொல்றது நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்க இழந்ததெல்லாம் கர்த்தர் திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கொள்வீர்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, அதை எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனதா இருந்தாலும் சரி, சமீபத்தில் போனதா இருந்தாலும் சரி, அதை திருப்பி கொள்ளக்கூடிய வல்லமைய வேலையை கர்த்தர் எனக்கு எபினேசராய், எனக்கு உதவி செய்கிற தேவனாய் கூட இருந்து அற்புதம் செய்வார். அதான் பண்ணார் பாருங்க. 14ஆம் வசனம் பாருங்க, அதை அப்படியே பொருள்படுத்தி காட்டுது. அங்க ஒரு ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன்னா என்ன? எதெல்லாம் தங்க வாழ்க்கைக்குள்ள அவர்கள் திருப்பி கொள்ளணுமோ அதை எல்லாம் அவர்கள் திருப்பி கொண்டாங்க. வாசிப்போமா? 14ஆம் வசனம் சொல்லி பாருங்க. பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டும் உள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தியர் கையிலே இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம். நல்லா கவனித்து பாருங்க, என்னெல்லாம் இவன் கையில இருந்து அவன் புடுங்கினானோ, கர்த்தர் உதவி செய்ய ஆரம்பிச்ச உடனே திருப்பி வருது அவன் கைக்கு. அது திருப்பி வருது. இந்த மாதம் அப்படி நீங்க நம்பணும், கர்த்தர் என்னைக்கு என்ன எதெல்லாம் என் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் கர்த்தர் எனக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார். ஏன்னா அவர் எனக்கு உதவி செய்கிற தேவன். எத்தனை பேர் கை வச்சு அவர் எனக்கு என்ன செய்கிற தேவன்? எதெல்லாம் போச்சு அதெல்லாம் திரும்பி வரும். ஏன்னா ஒருத்தர் இறங்கிட்டாரு, ஒருத்தர் பாளையம் இறங்கி இருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எனக்காக என் பட்சத்தில் இருந்து அவர் எனக்கு உதவி செய்கிற எபினேசரா இருக்கிறார். அதனால எனக்கு ஒன்று தெரியும், எங்கெங்கெல்லாம் ரெஸ்டோர் பண்ணணுமோ அங்கெல்லாம் ரெஸ்டோர் பண்றாரு. இந்த ரெஸ்டோரேஷன் பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ரெஸ்டோரேஷன் ஒரு பெரிய எழுப்புதலுக்கான ஒரு அறிகுறியா இருக்கும். இந்த மறுசீரமைக்கப்படுகிற காரியம் என்ன உண்டாக்குதுன்னா ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அடையாளமா இருக்கு. கர்த்தர் உங்க கையில எதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கிறாரோ அது உன்னை காட்டும், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதுக்கு அதுவே அடையாளமா இருக்கும். ஏன் கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கிறாரு? இழந்ததெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. எதுக்குன்னா அதை வைத்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவ ஜனமா கர்த்தர் நம்மளை உபயோகப்படுத்த இதை சொல்லுகிறார். இந்த 4 காரியம் ரொம்ப முக்கியம். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய எஜமானா மாறணும். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் நமக்கு உணர்த்துறார். கர்த்தர் எனக்கு எபினேசரா, இதுவரைக்கும் உதவி செஞ்சவர், இனிமேலும் உதவி செய்கிறவரா இருக்கணும்னா என் வாழ்க்கையில் அவரை ஆண்டவரா எஜமானா நான் வச்சிருக்கிறேன். முழு இருதயத்தோட அவரிடத்துல திரும்பி இருக்கிறேனா, அவரை சேவிக்கிறேனா, அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்கிறேன் அப்படின்னா அவர் ஒருவரையே என்னுடைய வாழ்க்கையின் எஜமானா வைத்திருப்பேனா மனம் திரும்புதல் இருக்கும். சரியான பலியை அங்கே நான் செலுத்துறேன். 3வது, கர்த்தர் ரெடியா இருப்பார் எனக்காக அவர் வேலை செய்ய. 4வது, ரெடியா இருக்கிற கர்த்தர் எதெல்லாம் என் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் மறுபடியும் மறுசீரமைத்து கர்த்தர் என் கையில் கொண்டு வந்து கொடுக்கிறது. அதுதான் இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு செஞ்சார். அதை செய்யும் போது அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, அந்த 14ஆம் வசனத்தில் பின்புறத்தில் சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. கர்த்தர் அதை செய்யும் போது ஒரு பெரிய சமாதானம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கட்டளையிடுவார். எங்கெங்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருந்துச்சோ அங்கெல்லாம் சமாதானம். ஏன்னா கர்த்தர் ரெஸ்டோர் பண்றாரு, வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்றாரு, குடும்பத்தை ரெஸ்டோர் பண்றாரு, வேலையை கர்த்தர் ரெஸ்டோர் பண்றாரு, உங்க தொழிலை கர்த்தர் ரெஸ்டோர். ஒரு சமாதானம் உண்டாகும். அங்க ஒரு குழப்பம், அங்க ஒரு வேதனை இருக்க கர்த்தர் இடம் கொடுப்பதே கிடையாது. ஒரு சமாதானம் அங்க உண்டாகும். இந்த தேவன் இவ்விதமா எனக்கு அவர் எபினேசராக இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க உங்க இடத்துல எழும்பிலுங்க. இவ்விதமா கர்த்தர் எனக்கு அவர் எபினேசராய் இருக்கிறார். இந்த 4 காரியங்களை மறந்துடக்கூடாது. நீங்க ஆரம்பிச்சிருக்கிற காரியத்தில் எவ்வளோ சோர்வு வந்தாலும் எவ்வளோ தடை வந்தாலும் ஒன்றை மறக்கவே மறக்காதீங்க.
அவர் எனக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்க. எத்தனை பேர் வாயத்திறந்து சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற எபினேசர். நல்ல வாயத்திறந்து சொல்லுவோமே, எனக்கு உதவி செய்கிற எபினேசர். எபினேசர் நிறைய பாடலை பாடுறோம் பாருங்க. எபினேசரே நிறைய பாடலை பாடுறோம். ஆனால் உண்மையாக இந்த அர்த்தத்தை உணர்ந்து பாடுறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அவர் எபினேசராக இருக்கிறாருன்னா, நான் அவரை என் ஆண்டவராக வச்சிருக்கிறேன்னா, அவர் என்னுடைய எஜமானனா என்ன அவர் வச்சிருக்கிறேன்னா, எஜமானனா இருப்பாருன்னா கண்டிப்பாக எனக்குள்ள என்னென்ன மாற்றங்கள்லாம் வரணுமோ அந்த மனம் திரும்புதலை கர்த்தர் உண்டு பண்றாரு. சரியான பலியை செலுத்துறேன். சும்மா என்ன வெறும் வாயில ஸ்தோத்திர பலியை சொல்லிட்டு போயிடுறது இல்லை. நான் இயேசு எனக்காக பலியானதை ஒரு நாளும் பைபாஸ் பண்றதே இல்லை. நிறைய பேர் இந்த பலியை பைபாஸ் பண்ணிட்டு வேற எதையோ சொல்லிட்டு இருப்பாங்க. இயேசு எனக்காக பலியான தேவன், அந்த பலியினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். எத்தனை பேர் கை வச்சு சொல்லுங்க, இந்த இயேசு என்கிற பலியினாலே நான் என்ன வாக்கப்படுகிறேன்? பரிசுத்தமாக்கப்படுறேன். நான் மறுபடியும் பலப்படுத்தப்படுகிறேன். எல்லா காரியங்களும் இயேசு எனக்கு பலியா இருக்கிறதுனால. இன்னைக்கு அதுதான் பண்ண போறோம் பாருங்க. கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக பட்ட பாடுகளை நினைத்து தான் இன்னைக்கு இந்த திருவிருந்திலும் பங்கு பெறுறோம். ஏன்? எனக்கான பலி அவர் ஒருவரே. எனக்கான பலி அவர் ஒரு நாள். அதை தவிர பவுல் சொல்றார், இந்த சிலுவையை தவிர நான் மேன்மை பாராட்ட என்கிட்ட வேற ஒன்றும் இல்லைன்றாரு. இந்த பலியை மேன்மை பாராட்டுறேன். ஒவ்வொரு நாளும் உங்களை பிசாசு குற்றப்படுத்தும் போது இயேசு எனக்கு பலியானாரு, அதை கொண்டு உங்க முன்னாடி வச்சு பாருங்க. நான் சொல்றேன், அந்த குற்ற உணர்வுலாம் நீங்கி ஒரு பெரிய தைரியம் வரும். அந்த தைரியம் என்ன? இன்னும் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற தேவனாதான், அவர் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம் வரும். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல எபினேசராய், எனக்கு உதவி செய்த நல்ல தேவனாய் என்னோட கூட இருக்கிறீரே. இந்த மாதமும் எனக்கு நீர் ஆண்டவரே வாக்கு உரைக்கிறீர், நான் உனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறேன். ஒரு போதும் சத்துரு கையில நம்மளை மாண்டு போக அவர் இடம் கொடுக்க மாட்டார். சத்துருவின் கையிலிருந்து விடுவிப்பார், சூழ்நிலையிலிருந்து அவர் விடுவிப்பார். அற்புதங்களை நமக்கு நிச்சயமாய் அவர் செய்வார். எங்களுக்கு உதவி செய்கிற தேவனை எங்க வாழ்க்கையின் எஜமானனாய் நாங்க வைக்கிறோம். இந்த தேவன் ஒருவருக்கே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் ஆராதனை செய்வோம். எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய பிள்ளைங்க எந்தெந்த சூழ்நிலைகளுக்குள்ள போனாலும், என்னென்ன கடினத்துக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் போனாலும், என்னென்ன சோர்வுகளுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் போனாலும், இந்த சத்தம் அவங்களுக்கு துணிக்கட்டும் ஆண்டவரே. அந்த சத்தம் என்ன? உதவி செய்கிற கர்த்தராய் நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், உன்னை விடுவிக்கிற கர்த்தர், உன்னை வாழ வைக்கிற கர்த்தர், உன்னை நீ இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ள வைக்கிற தேவனாய் நான் உன் கூட இருக்கிறேன்ற சத்தம் ஆண்டவரே. சத்துருவுக்கு ஆண்டவரே அவன் குழம்பி போய் ஓடும்படி ஒரு சத்தத்தை நீ உண்டு பண்ண முடியும்னா, எங்களுக்குள்ளே நீர் ஒரு சத்தத்தை உண்டு, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு சத்தத்தை உண்டு பண்ணுகிறீர். அந்த சத்தம் என்ன? நான் உனக்கு நல்ல எபினேசராய் உன் கூடவே இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து சொல்லு, இந்த சத்தம் கேட்குது ஆண்டவரே, நல்ல எபினேசராய் நீர் என் கூட இருக்கிற சத்தம் எனக்கு கேட்குது. உம்மை நான் உயர்த்துறேன், உம்மை மகிமைப்படுத்துறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.